ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடி இடித்து சேர்த்துருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். 4 பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நல்லா பொடிசாக நறுக்கி சேர்க்கணும். பெரிய 3 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடணும். தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். நல்லா கிண்டி விடணும். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். இது நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ இதை கடைஞ்சி இதில் ஊற்றணும். புளியை ஊற்றிட்டோம். நல்லா இதை ஆனால் கொதிக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணி ஊற்றணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். மீனை போட்டு நல்லா வெந்தது இறக்கணும். பிரிஞ்சு வந்துருச்சு, மீனும் வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு இறக்க வேண்டியது.